எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். நேற்று காலையில் பிரபல யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவரை கைது பண்ணினது சில பேர் சொல்கிறாங்க சரிதான், அவரை கைது பண்ணது சரிதான் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை கைது பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க கைது பண்ணது தப்பு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அவங்க ஏன் தப்புன்னு சொல்கிறாங்கன்னா, கடந்த ஆட்சியில் ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதே தான் இந்த ஆட்சியிலையும் செய்கிறாங்க. அவங்க தீய சக்தி, நாங்கள் தூய சக்தின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த தீய சக்தி செய்கிறது தானே இந்த இந்த ஆட்சியிலும் செய்கிறாங்க. அப்போ இவங்களும் திமுகவாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மாரிதாஸ் வந்து விஜய் அவர்களை வந்து ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். தினமும் விஜய் அவர்களை கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கடுமையாக விமர்சனம் பண்ணார். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய செயல்பாடுகளை எல்லாமே அவர் நெகட்டிவாக தான் சொன்னாரே தவிர பாசிட்டிவாக ஒன்று கூட சொல்லலை. ஒவ்வொரு வீடியோவிலையும் விஜய் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார். விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணினதுக்காகவே அவரை வந்து கைது பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்கா, கைது பண்ணக்கூடாது, தப்பு தான். அவருடைய கருத்து அவர் வந்து தெரிவிக்கிறாரு. அதனால் கைது பண்ணாங்களான்னா, அதனால் இவங்க கைது பண்ணலை. இப்போ வந்து ஒரு பெண் அமைச்சரை வந்து இவர் தவறாக பேசியிருக்காரு. தவறாக ஃபோட்டோ போட்டு அந்த அமைச்சரை வந்து தவறாக பேசியிருக்கிறதுனால தான் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இது சரியான்னு கேட்டால் சரிதான். ஒரு பெண்ணை வந்து இவங்க வந்து தவறாக பேசும்போது ஒரு அமைச்சர் வேறு அவங்க தெரியாமல் வந்து தவறாக பேசுனாக்கா, அவதூறு பரப்புனாக்கா அது தவறு தான். அவரை கைது பண்ணது தப்பே கிடையாது. விஜய் அவர்களே தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்தாக்கா நான் வந்து கடுமையான தண்டனை அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கார். அதனால தான் அவர் வந்து பெண்ணை பற்றி தவறாக பேசுனதுக்காக கைது பண்ணியிருப்பார். கைது பண்ணியிருக்கலாம். அதனால் அவர் பண்ணது தவறு இல்லை. ஆனால் எல்லா பெண்கள் விஷயத்துலேயும் இந்த ஆட்சி அப்படி நடந்துக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லைன்னு தான் சொல்லணும். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். அலிஷாங்கிற ஒரு பெண், அவங்க வந்து பாஜக பிரமுகர். அவங்க கமிஷனர் ஆஃபீஸில் திருச்சி சூர்யா மேலேயும் யூடியூபர் முக்தார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. அவங்க செய்தியாளர்களை சந்திக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருச்சி சூர்யாவும் முக்தாரும் என் குழந்தைங்கள ரொம்ப தவறாக பேசுகிறாங்க. குழந்தைங்க பிறந்து 3 மாதம் தான் ஆகுது. அந்த குழந்தைங்கள வந்து இவங்க தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அலிஷா பேசும்போது சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ நாள் தவறாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை பெருசா எடுத்துக்கல. எனக்கு குழந்தை பிறந்து 3 மாதம் தான் ஆகுது. குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு அண்ணாமலையார்கிட்ட காட்டினேன் நானு. அத காட்டுனதுக்காக இவங்க 2 பேரும் உட்காந்து தவறா பேசுகிறாங்க. நான் குழந்தையோட முகத்த கூட காட்டல. ஆனால் இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. ஒரு குழந்தை அவங்க அம்மா மாதிரி இருக்குது. இன்னொரு குழந்தை யார் மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலையோட ஃபோட்டோவ காட்டுறாங்க. அத காட்டிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. என் குழந்தைங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். அவங்க 2 பேரையும் கைது பண்ணுங்க. அது கைது பண்ணலன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே அவங்க பேட்டி குடுத்தாங்க. அலிஷா கம்ப்ளைண்ட் கொடுத்த மறுநாளே திருச்சி சூர்யாவை கைது பண்ணுறாங்க. ஆனால் முக்தாரை இதுவரைக்கும் கைது பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, முக்தார் வந்து திருமாவளவனுக்கு வேண்டப்பட்டவர். அதனால தான் அவரை வந்து கைது பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கலாம். ஏன்னாக்கா இவ்வளோ நாள் கைது பண்ணாமல் இருக்க முடியாது. ஒருத்தரை நினச்சா எப்போ வேணாலும் கைது பண்ணலாம். அவரை விட்டு வச்சுருக்காங்கன்னா திருமாவளவனுக்கு வேண்டப்பட்டவர்களால் தான் விட்டு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் என்ன சொன்னார், பெண்கள் விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இந்த விஷயத்தில் அவருக்கு எதுக்காக காம்ப்ரமைஸ் ஆகணும்? அப்போது கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதை தான் எல்லோரும் கேட்குறாங்க இப்போ. இந்த யூடியூபர் முக்தார் எப்போவுமே பெண்களை பற்றி தவறாக பேசுகிறது தான் அவருடைய வேலையே. இந்த அலிஷா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நிறைய பெண்களை பற்றி அவர் தவறாக பேசியிருக்காரு. முன்னாடி அவரை கைது பண்ணியிருக்கணும். ஆனால் ஏன் தெரியல, அவரை கைது பண்ணலை. இப்போ ஒரு பெண்ணாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவர் மேலே. அப்போவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவரை வந்து கைது பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா என்ன விஷயம்னு தெரியல. பெண்களுக்காக நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் விஜய். ஏன் இந்த பெண் விஷயத்தில் மட்டும், இந்த முக்தார் விஷயத்தில் இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியல. கேட்டால் அவர் தலைமறைவாயிட்டார், அவர் எங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே அலிஷா சொல்கிறாங்க, அவரை கைது பண்ண மாட்டாங்க, அவர் இங்கே தான் இருக்கார், கண்டிப்பாக அவரை கைது பண்ண மாட்டாங்க, அவர் வந்து வேண்டப்பட்டவர், அரசியல்வாதிக்கு வேண்டப்பட்டவர், அதனால் கைது பண்ண மாட்டாங்கன்னு அவங்க உறுதியாக சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. அந்த 1 மாதத்துக்குள்ளே அவரால் என்ன செய்ய முடியும், என்ன நல்லது செய்ய முடியும், நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அதனால் அதிலலாம் அவர் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கெல்லாம் அவரை பாராட்டணும்.
ரொம்ப வருஷமா 50 வருஷமா போகாத ஒரு ஊருக்கு பஸ்ஸு விட்டதா சொல்றாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் அது. வந்த இந்த 1 மாசத்துலயே இதெல்லாம் பண்ணது. டாஸ்மாக் கடைய நெறைய மூடியிருக்காரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள சொல்லலாம். அவர பாராட்டலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் விஜய் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? எதுக்காக அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறாரு? அதுதான் புரிய மாட்டேங்குது. அடுத்தது சவுக்கு சங்கர். அவருக்கு நெனப்பு. நான் அவர் வந்து பெரிய ஆளு அப்படின்னு நெனப்பு அவருக்கு. அதனால தான் அடிக்கடிக்கு செய்தியாளர்கள சந்திச்சு, என்ன வந்து கொல்ல பாக்குறாங்க. என்ன கொல்றதுக்காக ஆள் செட் பண்ணியிருக்காங்க. என்ன கொல்றதுக்காக பாம்பேலேருந்து ஆள கொண்டு வராங்க. அப்படியெல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக அவர் அப்படி பேசுறாருன்னா, அவர் வந்து பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக பேசுறாரு. எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு சாதாரண ஆளு தான்னு. பணத்த வாங்கிக்கிட்டு யார் பக்கம் வேணாலும் பேசுற ஒரு சாதாரண ஆளுன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் இவர பத்தி. இருந்தாலும் அவரே பெருமையா பேசிக்கிட்டு, அவர் வந்து பெரிய ஆள் மாரி காட்டிக்கிறதுக்காக, இந்த மாதிரி அடிக்கடிக்கு செய்தியாளர்கள சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அலிஷா அவங்க கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி, முக்தார் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி, முக்தார வந்து முக்தார் கார்ல போய்க்கிட்டு இருக்காரு. அவர் மனைவி, குழந்தைங்களோட கார்ல போய்க்கிட்டு இருக்கும்போது, அவர வழிமறிச்சு போலீஸ்காரங்க வந்து முக்தார கூட்டிட்டு போயிட்டு, வார்ன் பண்ணி அவர கூட்டின்னு வந்து விட்டுட்டாங்க. இந்த விஷயத்த வந்து நக்கீரன் வந்து பெருசா பேசினாரு. என்ன சொன்னாருன்னா, முக்தார் எவ்வளோ நல்ல ஊடகவியலாளர் அவரு. அவரோட பேட்டியெல்லாம் பாருங்க. அந்த பேட்டியெல்லாம் அவ்வளோ சிறப்பா இருக்கும். அப்படியேப்பட்ட ஒருத்தர வந்து மனைவி, குழந்தைங்களுக்கு முன்னாடியே கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைங்க, மனைவியோட நிலைமை என்ன? அவங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? அப்படியெல்லாம் முக்தார வந்து புகழ்ந்து பேசினாரு இந்த நக்கீரன். முக்தார எதுக்காக போலீஸ் கூட்டிட்டு போனாங்க? என்ன வார்ன் பண்ணாங்க? யாருக்குமே தெரியாது. ஆனா, நக்கீரன் சொல்ற கதை என்னன்னா, நக்கீரன் கோபால் சொல்ற கதை என்னன்னா, அவங்க குழந்தைங்க வந்து விசில் ஊதிட்டு சாக்கடையில தூக்கி போட்ட மாரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களாம். அதனால தான் அந்த குழந்தைங்க எதிர்க்க அந்த குழந்தைங்க பயப்படணுங்கிறதுக்காக தான் அந்த குழந்தைங்க எதிர்க்க முக்தார கூட்டிட்டு போனாங்களாம். அப்பதான் இன்னொரு முறை அந்த மாரி வீடியோ போட மாட்டாங்க அப்படின்னு நெனச்சு தான் அவர கூட்டிட்டு போனாங்க. இந்த ஆட்சி எவ்வளோ மோசமான ஆட்சி பாருங்க! அப்படின்னு நக்கீரன் கோபால் வந்து முக்தாருக்கு சர்டிஃபிகேட் குடுத்துட்டு இருந்தாரு. முக்தார எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு மோசமான ஊடகவியலாளர்ன்னு சொல்றாங்க. பெண்களை தவறா பேசுறது தான் இவருடைய வேலைன்னு சொல்றாங்க. இது பரவலா எல்லாருமே சொல்ற கருத்து தான். ஆனா, நக்கீரன் கோபாலுக்கு மட்டும் அவர் வந்து நல்ல ஊடகவியலாளரா கண்ணுக்கு தெரியிறாரு. அவரோட பேட்டிய போய் பாருங்க. அவர் எவ்வளோ நல்லா கேள்வி கேட்பாரு. அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஊடகவியலாளர வந்து குழந்தைங்க எதிர்க்கவும், அவருடைய மனைவி எதிர்க்கவும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு நக்கீரன் கோபால். ஆனா, கூடிய சீக்கிரத்தில நக்கீரன் கோபாலும் கைது செய்யப்படுவார்ன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. விஜய் அவர்கள் யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாரு. யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் தமிழக மக்களுக்கு அவர் மேல இருக்கு. கண்டிப்பா அவர் அது மாரி செய்ய மாட்டாரு. முக்தார் வந்து அரெஸ்ட் பண்ணலன்னா, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பா விஜய் அவர்கள் முக்தார் மேலயும் நடவடிக்கை எடுப்பாரு. எல்லாரையுமே அவர் சமமா பார்ப்பாரு. யாருக்காகவும் அவர் விட்டு கொடுக்க மாட்டாருன்னு இன்னும் நாங்க எல்லாருமே நம்புறோம். முதல்வர் விஜய் அவர்கள் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை கண்டிப்பா மாற்றுவாரு. அதுக்கு நாமும் உறுதுணையா இருப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.